இருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய தாசனையும் நம்முடைய இடத்திலே வருது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் கடைசி வாரங்களில் இங்கே வர உதவி செய்தார். அதற்கு பிறகு இந்த நாட்களிலே வரக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு இருக்க வேண்டியது இல்லை, ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃப்ரைடே வந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் பாஸ்டர் சொல்கிறார் கண்டிப்பாக நீங்கள் சண்டே வந்து ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 10 மணிக்கு பூந்தமல்லியில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆனாலும் பாஸ்டரில் காலையில் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டதுனால அவருடைய அன்பு இந்த நாளில் இங்கே இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை ஷேர் பண்ணுவோம். அவர் சொன்னது போல் உண்மையாகவே நல்ல சபையை கட்டி எழுப்பி வருகிறார். அதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கூட ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்க உடைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்கப்பா. இந்த ஜனத்தினுடைய சூழ்நிலைகளை நீர் அறிவீர், அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகளை நீர் அறிவீர். அப்பா ஆவியானவர், நீர் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கூட நீர் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, மனுஷனுடைய சத்தம் அல்ல அப்பா, உம்முடைய சத்தம் ஜனங்களுக்கு கேட்க உம்முடைய அன்பு கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை மறைத்து நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் வெளிப்பட அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிங்க திரும்பவுமாய். இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீங்கள் நடந்து வருகிறதை யார் அறிவாரா? உன் தேவனாகிய கர்த்தர் அவர் அறிவார். இந்த வனாந்திரம் அப்படின்னு சொன்னாலே, வனாந்திரத்தில் அநேக சூழ்நிலைகள் உண்டு. வனாந்திரம் என்பது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான இடம் அல்ல, அப்படிதானே? அப்போ நம்ம இந்த வனாந்திரத்தில் நாம் நடந்து வருகிற காரியத்தை யார் அறிவாரா? தேவன் அறிவார். இந்த வனாந்திரத்தின் நாட்களிலே அவர் நமக்கு சொல்றதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, இந்த வனாந்திரத்தின் நாட்களிலும் நீ வனாந்திரத்தில் நடந்து வருகிற பொழுதும் உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் யார் ஆசீர்வதித்தாரா? தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுவும் அல்லாதபடி அவர் சொல்றாரு, இந்த வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிற இந்த 40 வருஷமும் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னு சொல்றார். இந்த வேத பகுதிக்கு பிறகு கிட்ட ஒரு வருஷம் அப்படி அந்த காலகட்டத்துக்கு பிறகு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில எப்போ இந்த வனாந்திரம் முடியும்? ஆண்டவர்களை அழைத்தாரே, ஆண்டவர்களை கொண்டு வந்தாரே, இத்தனை ஆண்டுகள் இந்த காரியங்களை நாங்கள் சுத்திக்கிட்டே வர்றோமே, என்னைக்கு இதுக்கு முடிவு கிடைக்கும், என்னைக்கு எங்க வாழ்க்கையில தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கால வேளையில் ஒரு வேளை நீங்க வந்திருக்கலாம். என்னைக்கு இந்த வனாந்திரம் வாழ்க்கை, இந்த வனாந்திரத்தில் போகிறது போலயே சுத்தி வர்றோம். ஆனா ஆண்டவர் எங்க தேவையை சந்திக்கிறார். ஆண்டவர் எங்களை நடத்துறாரு, உண்மைதான், அது குறைவு சொல்லலை. ஆனா என்னைக்கு எங்களுக்கு நன்மை நடக்கும், என்னைக்கு நாங்க வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்போம் அப்படின்னு நீங்க யோசித்து வந்து கொண்டிருந்தா, இந்த வேத பகுதி உங்களுக்கு சொல்லுது,
வனாந்திரம் கூடிய விரைவில் உங்களுக்கு முடிவடைய போகிறது. நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆமென். அதனால கவலைப்படாதீங்க. இந்த வனாந்திரத்தில் நீ நடந்து வர்றத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அறிவார். உன் வனாந்திரத்தின் சூழ்நிலை அவர் அறிவார். யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ போகிற பாதையினுடைய வேதனை யாருக்கும் தெரியணும். நீ எவ்வளவு சொன்னாலும் அதை யாரால விளங்கி கொள்ள முடியாது. நீ எவ்வளவுதான் அவங்களுக்காக பேசினாலும் நீ போகிற சூழ்நிலையை ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீ வனாந்திரத்தில் நடந்து வருகிறதை, நான் வனாந்திரத்தில் நடந்து வருகிறதை நம்முடைய தேவன் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த வனாந்திரத்தில் நடந்து வருகிற உன்னை ஆண்டவர் அறிந்திருந்தாலும் கூட இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் உனக்கு 2 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 43வது அதிகாரம் 20வது வசனம். இதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு நான் பார்த்தேன். இல்லை, 43 ஏசாயா 43:20 18 19 வாசி. அவர் வனாந்திரத்தில் என்ன பண்றாராம்? 19 வாசிங்க. நான் வனாந்திரத்தில் வழியையும், வனாந்திரத்தில் நீங்க நடந்து வந்தாலும் அந்த வனாந்திரத்தில் அவர் என்ன பண்றாராம்? வழிகளை ஏற்படுத்த உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் நடந்து வருகிற அவர் உங்களை அறிந்திருந்தாலும் கூட இந்த வனாந்திரத்தின் பாதையில் நடந்து வருகிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வழிகளை ஏற்படுத்த இந்த கால வேளையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளை 2வது காரியம் என்னன்னா, இந்த வனாந்திரத்தில் வர்ற உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு நம்பிக்கையின் வாசலாய், எடுத்து வாசிங்களேன். இதோ ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். வனாந்திரத்தில் உன்னை அழைத்து வந்தவர் இந்த வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்ல, இந்த வனாந்திரம் முடிய போகிறது. வனாந்திரத்தின் காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அவளுடைய திராட்சை தோட்டங்களை திரும்ப அவளுக்கு நான் கொடுப்பேன். வனாந்திரத்தில் உன்னை கூட்டிட்டு வந்தார், ஆண்டவர் என்னை கூட்டிட்டு வந்தார். எல்லாத்தையும் இழந்தேனே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே. இந்த வனாந்திரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்காதபடி எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவங்களை வனாந்திரத்தில் அழைத்து வந்தது உண்மைதான், கூட்டிட்டு வந்தார். நயங்காட்டி இனிதாய் வனாந்திரத்தை அழைத்து வந்தவர் உனக்கு திரும்பவும் நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாய் உன்னுடைய திராட்சை தோட்டங்களை திரும்ப உனக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடையதை கொடுப்பார். இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தவர் எந்த ஆசீர்வாதங்களை இந்த வனாந்திரத்தில் இழந்தாயோ, எந்த ஆசீர்வாதங்களை நீ இன்னைக்கு தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாயோ, அவைகளை ஆண்டவர் இந்த நாட்களில் திரும்ப உனக்கு கொடுக்க, உன்னுடையதை உனக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். யாரு கொடுப்பாராம்? உன்னுடையதை, உன் திராட்சை தோட்டத்தை, உனக்கு வர வேண்டிய நன்மையை, உனக்கு வர வேண்டிய வேலையை, உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் இந்த நாட்களில் இந்த வனாந்திர முடிவடைகிற வேலையில் அவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த கால வேலையில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு ஒருவேளை இந்த வனாந்திரம் ஏன் முடியும்? ஆண்டவர் முடிய போகுது, முடியும் போது உனக்கு ஒரு வழியை இந்த நாட்களில் அவர் ஏற்படுத்துகிறார். அதுவும் இல்லாதபடி எதை நீ இழந்தாயோ, வனாந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும்படியாய் உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆக அப்படியே வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது அவன் இன்னொருத்தருடைய நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணான்? எடுக்கும்படியாக கேட்டான், கொடுக்கல. கடைசியில் ரத்தம் சிந்தி அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். அப்போ அந்த இடத்துல சொல்றார், என்னுடைய சுதந்திரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்றார்.
அப்ப தேவனுடைய பிள்ளைய நம்முடைய சுதந்திரங்களை இன்னைக்கு இழந்திருக்கலாம், வனாந்திரத்தை கிடைக்கல நீங்க நினைக்கலாம். ஆனால் உன்னுடையதை உனக்கு வாங்கி கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால பயப்படாத. இந்த வனாந்திரத்தை ஒன்றும் நடக்கல நினைக்காத. வாக்குத்தத்தம் ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு. இத்தனை ஆண்டுகள் ஆயும் என்னை நடத்தினார், உண்மைதான். எனக்கு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனா இதுவரையும் ஆண்டவரை நடத்தினார் என்பது 100% உண்மை. என் தேவைகளை சந்தித்தார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா என்னுடைய வாக்குத்தத்தங்கள் இல்லை, எங்கே போனது? எனக்கு ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன காரியம் எங்க போனது அப்படிங்க ஏங்கி ஒருவேளை அதை குறிதான தேடலோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த கால வேளையில் நமக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த உபாகம புத்தகத்தில் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வனாந்திரத்தின் பாதைகள் முடிந்து இதற்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்கிற காலம் நெருங்கி வந்திருக்கிறது. அதனால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஆண்டவர் தர்றார். வனாந்திரத்தில் முடிஞ்சு இனி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சீக்கிரத்தில் நீ பார்க்க போகிறாய். இப்போ ஏன் இந்த வனாந்திரம்? ஏன் இந்த வனாந்திரம்? நேருக்கு கேட்குற கேள்வி, ஏன் ஆண்டவர் எனக்கு வனாந்திரம்? இந்த வனாந்திரம் தான் நம்ம யார் என்பதை ஆண்டவருக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இந்த வனாந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வனாந்திரத்தில் அநேக சோதனைகள் வந்துச்சு. இந்த வனாந்திரம் வண்டி இல்லைன்னா நம்ம யார் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அநேக சோதனைகள். அப்போ அவைகள் தான் இவர்கள் கானானுக்குள்ள போகணுமா வேணான் என்று சொல்லி அவர்களுக்கு நியமிச்ச காரியமா இருந்துச்சு. அந்த சோதனைகள் மாத்திரம் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்காது. தேவனுடைய பிள்ளையே, இந்த வனாந்திரம் உன்னை அறிகிறதற்கு அது ஏதுவா இருந்துச்சு. நீங்க ஆண்டவருடைய காரியங்களை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை அறிந்து கொள்வதற்கு இந்த வனாந்திரம் ஏதுவாக இருந்துச்சு. நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 1வது அதிகாரம் 42, 43 வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். ஆண்டவர் நீங்க போகாதீங்க, நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னா, இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ண, ஆண்டோடைய வார்த்தையை மீறி நம்ம என்ன பண்ணுகிறோம்? புறப்பட்டு போகிறோம். அப்ப அந்த வனாந்தரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தின் பாதையில் நம்ம நடத்தி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினதற்கு ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடிச்சார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, அதனால விடுதலையாக்கி வந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போகணும்னா நீ சோதனையை கடந்து வந்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போக முடியும். கானானுக்கு நீ கிரயம் செலுத்தினதான், நீ தகுதியுள்ளவரா இருந்தாதான், உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை உத்தமம் உண்மையாய் பின்பற்றினதான் நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள போக முடியும். இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவரை சோதித்து பார்த்தார்கள். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் இந்த வனாந்திரம் வந்துச்சு? அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களா கேட்கலையா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த வனாந்திரத்தின் பாதையில உங்களை நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் தேவைகளை கொடுத்தார், அற்புதமா நடத்தினாலும் கூட இந்த வனாந்திரத்தின் பாதையில எத்தனை முறை நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்களும் நானும் பேசி இருப்போம். எத்தனை முறை ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாதபடி நாம் விரும்பினதை எத்தனை முறை நாம் செய்திருப்போம். ஆனாலும் தேவன் இம்மட்டும் நமது கிருபையா இருந்ததுனால வாக்குத்தத்தத்துக்கு நெருங்கி அழைத்து வந்திருக்கிறார். நம்ம எத்தனையோ ஒரு கிருபை, ஏன்னு தெரியல. ஏன் இவ்வளவு நாள் நம்ம மேல பொறுமையா இருந்தார்? நம்ம மீறி செஞ்சாலும் நம்ம மீது ஏன் பொறுமையா இருந்தார்? ஏதோ ஒரு அன்பு நம்ம மீது அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில இந்த வனாந்திரத்தின் பாதையில நடந்து வருகிறதான உன் வாழ்க்கையில
நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்திரத்தில் உனக்கு வழியை ஏற்படுத்த அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். இந்த வனாந்திரம் கடந்து போகும். வனாந்திரத்தில் உன்னை பராமரித்தார் அல்லவா? இனி நீ சொல்லுங்க, இத்தனை நாள் என்னை நடத்தினதுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இனி என்னை சுதந்திரிக்க வைக்க போகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் எங்கள் சர்ச்சில் ரொம்ப சோர்வு. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் வந்துடுச்சு, இன்னும் நாங்கள் எதிர்பார்த்ததை அடைய முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வேதனையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். நீ இந்த நாள் இத்தனை ஆண்டுகள் நீ போகிற இந்த ஊழியத்தின் பாதையை நான் அறிவேன், இத்தனை ஆண்டுகளில் ஒரு குறைவு இல்லாமல் நான் நடத்தினேன், அது உண்மைதானே? இனி நான் உனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே போகிற அந்த நாட்கள் முடிவடைய போகிறது அப்படின்னு ஆண்டவனோடு பேசினார். அப்போ சொன்னார், இந்த வனாந்திரத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த சூழ்நிலைகள், இந்த முடிய போகிற காலத்துக்குள்ள நான் வழியை நான் ஏற்படுத்துவேன், உனக்கு உண்டான நன்மையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுப்பேன் வாக்கு பண்ணினார், ஆண்டவர் கொடுப்பேன் நமக்கு வாக்கு பண்ணிட்டார். ஆனால் நம்ம எப்படியா இருக்கிறோம்? ஏசியா தீர்க்கதரிசியில் 43வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்துவேன், அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் வாக்கு பண்ணினாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை என்ன பண்ணாத, சிந்திக்காத. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் முந்தின காரியங்களை நினைத்து, நமக்கு முன்பாய் நடந்த காரியங்களை நினைத்து அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் முந்தினதை நினைக்காத. அதை தான் இன்னைக்கு சொல்ல வருகிறேன். வனாந்திரம் முடிய போகிறது, முந்தினதை நினைக்காத. எந்த முந்தினதை நினைக்காத? ஒரு 4 குறிப்புகள், 4-5 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முந்தினதை நினைக்காத. எதை நினைக்கக்கூடாது? முந்தின எவைகளை நினைக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஏசாயா 46:9 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக எழுதுகிறார், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை அங்க நினைக்க வேணாம்னு சொல்றாரு, இங்க நினைங்கன்னு சொல்றாரு. அப்ப எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது? ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை என்னைக்கும் நினைக்கணும். அவர் நடத்தி வந்த நாட்களில் சில காரியங்களில் நம்ம தோற்று போயிருப்போம். அந்த தோல்விகளை நினைக்கக்கூடாது. ஐயோ நான் தோற்று போயிட்டேன். உதாரணமாக 1 சாமுவேலில் 15வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. 15:35 வாசிங்க. 30 இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். என்ன துக்கம்? தேவன் தெரிந்தெடுத்த சவுல் இனி எப்படி மாறிட்டான்? தேவனுக்கு பிரிய. இதையே நினைச்சுக்கிட்டு யார் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? சாமுவேல் 16:1 வாசிங்களேன். சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? துக்கத்தோட உட்கார்ந்திருப்ப. என்ன துக்கம்? இந்த தெரிந்தெடுப்பு என் வாழ்க்கையில தவறா போச்சேன்னு சொல்லி அதை நினைக்காத. எதை நினைக்க கூடாது? உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் சில தெரிந்தெடுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் தவறாய் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அது நம்மளுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம்,
ஆனா இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல எதை நினைக்கிறோம் அப்படின்னா, அச்சோ நான் இந்த வேலையை தெரிந்தெடுத்தேனே, இந்த ஊழியத்தை தெரிந்தெடுத்தேனே, இல்ல இந்த தொழிலை தெரிந்தெடுத்தேனே அப்படின்னு சொல்லி எதை யோசிச்சுட்டு இருக்கோம்? முந்தினதை யோசிச்சு இது தவறா போயிடுச்சுன்னு சொல்லி அதற்காக துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறோம். நீங்க அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல அவங்க தெரிந்தெடுத்த சில காரியங்கள் நிமித்தமாக இன்னைக்கும் துக்கித்து அழுது கொண்டிருக்கிற கூட்டங்கள் இருக்கிறது. அந்த முந்தினதை நினைக்காத. முந்தின நாட்கள்ல நீ தெரிந்தெடுத்து அதுல தோற்று போன காரியத்தை குறித்து என்ன பண்ணாத, நினைக்காத. இன்னைக்கு அந்த சவுல ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, தெரிந்தெடுத்தார். யார் தெரிந்தெடுத்தா? ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். ஆனா ஆண்டவரே அதற்காக என்ன பண்ணல, அடுத்த ஆள் அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனா சாமுவேலால அதெல்லாம் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு வேதனை வேதனை. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ எம்மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப, உன் கொம்பை எடுத்துக்கிட்டு வா. என்ன பண்ணு, உன் கொம்பை எடுத்துட்டு வா. என்ன பண்ணி எடுத்துட்டு வா, அதில் எண்ணெயை ஊற்றி எடுத்துட்டு வா. நான் அடுத்த ஆப்ஷனை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ அதை போய் செய். இன்னைக்கு அநேக நேரங்களில் கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பல தீர்மானங்களை நினச்சி இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஜோ இந்த தீர்மானம் எடுத்திருக்கக்கூடாது, இதை செய்திருக்கக்கூடாது. ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தோல்வியில் முடிந்திருக்குமானால் பயப்படாதீங்க, அதை நினைக்காதீங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். நீங்கள் புதிதை பார்க்கணுன்னா முந்தித நினைச்சு துக்கப்படுறதை நிறுத்துங்க. நீங்க ஏன் புதிய பார்க்க முடியல அப்படின்னா, முந்தினதை நினைச்சு அந்த துக்கத்திலேயே நீ இன்னைக்கு படுத்து இருக்க. முந்தின தீர்மானம், முந்தின தெரிந்தெடுப்புலயே இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன பண்றீங்க, துக்கத்தோடு படுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக துக்கப்படாத. நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது முந்தினவை போல இது இவைகள் இருக்க போவதில்லை. முந்தின சவுல் எப்படிப்பட்ட மனுஷனாய் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார்னா, இஸ்ரவேலில் அவனுக்கு உயரமான ஆள் என்னல்ல இல்லை. ஆனால் இந்த தாவீதை பார்க்கும் பொழுது இவர் எப்படி பார்க்குறாரு, சாமுவேலு ராஜாவுக்கு இவன் தகுதியானவனா? முதல்ல பார்த்தா ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, திடகாத்திரமாக இருக்கிறார். இந்த ராஜா கை பூ கூட கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போல் தாவீது கையை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட சாஃப்டாக ரொம்ப இருக்கிறாள் இவரா அப்படின்னு இவருக்கே டவுட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காத, நான் இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் முந்தின தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, அவனுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஆனால் பிந்தின தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிங்காசனம் இன்று வரைக்கும் ஆண்டவர் முடிவு கொண்டு வரவே இல்லை. அவனுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைய உன் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் அவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்து நீ துக்கமுகமாக இந்த இடத்துல இருப்பீங்கன்னா பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு புதிய காரியத்தை செய்வார். அந்த புதிய காரியம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை தோல்விக்குள்ளே கொண்டு போய் விடவே விடாது. ஆனால் நீ இன்னும் அழுதுகிட்டே இருப்பேன், இன்னும் நீ அதை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னா கர்த்தர் உனக்காக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வனாந்திரத்தின் பாதையில் நீ முந்தினதை நினைக்காத, நினைக்க வேண்டிய நன்மைகளை நினை. எதை நினைக்கக்கூடாது அதை நினைக்காத. கர்த்தர் செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்காத. அவர் நடத்தின வழிகளை மறக்காத. ஆச்சரியமாய் செய்த காரியங்களை மறக்காத. ஆனால் இதை மறந்துரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மாறி மாறி கர்த்தர் செஞ்ச நன்மை என்ன பண்ணுவோம், உடனே இன்னைக்கு கூப்பிட்டு ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க அப்படின்னா என்ன வராது, என்ன சொல்றது, என்ன ஆண்டவர் செஞ்சாரு. ஆனால்
இதே ஒரு சோதனையில் கடந்து வந்துட்டோம்னா, ஐயோ ஆண்டவர் அந்த நாளில் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், இந்த நாளில் ஆண்டவர் என்னை கைவிட்டார் தெரியுமா, நான் பஸ்ஸுக்கு காத்திருந்தேன், வேலை இல்லாமல் என்னை வேலையிலேருந்து தூக்கினாங்க தெரியுமா, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கிறோம். இதுதான் வனாந்தரத்தில் வச்சு ஆண்டவர் அறிகிறார். என் ஜனங்கள் வனாந்தரத்தில் நான் செய்த நன்மை நினைக்கிறாங்களா, எதை நினைக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்று ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ இனி துக்க முகமாக இல்லாதபடி உன் கொம்பை எடுத்து அதை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, உன் மூலமாய் நான் பெரிய காரியத்தை செய்ய உண்மையிலவராக இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் முந்தினது என்ன பண்ணாதீங்க, முந்தின தெரிந்தெடுப்பை, எதை தெரிந்தெடுத்தீங்களோ அதை என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அதுக்கு முந்தின தெரிந்தெடுப்பு பாஸ்டர் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, என் கல்யாண வாழ்க்கை, அதை மாற்றிடாதீங்க. அது மாறாத பிரமாணம். அது என்னது? இல்லை பாஸ்டர், அப்போ நீங்கள் இன்னைக்கு நல்லா என்னோட தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என் தெரிந்தெடுப்பு இந்த ஆளை நான் தெரிந்தெடுத்த, இல்லை இந்த அம்மாவை நான் தெரிந்தெடுத்த, இந்த தெரிந்தெடுப்பு ஒரு வேளை இந்த கால வேலையில் தவறா இருக்கு, நீங்க தீர்க்க தரிசனமா என்கிட்ட பேசுறீங்க, நான் போய் மாத்தினீங்கன்னா ஆண்டவர் உச்சந்தலையை உடைச்சிருவார். இதை என்ன பண்ண முடியாது, அது மேதி இருக்கும் பெருசரிக்கும் மாறாத பிரமாணம் மாதிரி மாறாது. என்ன பண்ணாது? அதனால வசனத்தை தப்பா போய் விளங்கிட்டு தெரிந்தெடுப்ப, இந்த தெரிந்தெடுப்பை நீங்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா சில நேரங்களில் வசனத்தை நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு மாறா விளங்கிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்டர் தான் இப்படி சொன்னார், கடைசியில் யார் தலை உருளும், சொன்னதை சரியாகலை, இந்த தெரிந்தெடுப்பை மாற்ற முடியாது. இதை தாண்டி வேறு எதையாவது தெரிந்தெடுத்தீங்கன்னா, அதில் தோற்று போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வார். அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுட்டு போங்க. அப்புறம் இந்த பாஸ்டர் தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லி வெளில போய் என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ நிறையெல்லாம் எதை சொல்கிறோமோ அதை இல்லாமல் இன்னொன்றத்தை கட் பண்ணி எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுறாங்க. நம்ம ஒரு கருத்தில் சொன்னால் அவங்க ஒரு கருத்தில் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அப்படி இல்லை, எதை ஆரம்பிச்சோமோ அதை கருத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுங்க, அந்த தெரிந்தெடுப்பை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மாற்ற கூடாது. ஒருவேளை அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணீங்க, விட்டுருங்க. சரிங்களா? ரெண்டாவது காரியம், யோசுவாவுடைய வாழ்க்கையில் அவன் தோல்வியில் விழுந்து கிடக்கிறான். யோசுவா புத்தகத்தில் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்களேன். இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவி. நல்ல புகழ்ல உச்சியில் இருக்கிறான். யாரு? யோசுவா. இவன் வெற்றி பெற்ற ஒரு மனுஷனாய், சாதித்த ஒரு மனுஷனாய், இவன் வளர்ந்து புகழ்ல வந்துகிட்டு இருக்கிறதான இந்த சூழ்நிலையில உனக்கு பெரிய சோதனையா யோசுவால 7வது அதிகாரம் 10வது வசனத்துல அவன் ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவன் தோற்று போன மனுஷனாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். 6:27 அவன் புகழ் எப்படி இருக்கு, உச்சியில் இருக்கு. அந்த 7வது அதிகாரத்தில் அவன் என்ன பண்றான், சாதாரண மனுஷங்கிட்ட, சின்ன கும்பல் கிட்ட போய் அவன் தோத்து போயிட்டான். யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய மனநலை எப்படி இருக்கும், அவன் லீடர்ஷிப் எப்படி இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலையும் வாழ்க்கையும் எப்படி தெரியுமா இருக்கு, பெரிய வெற்றிகளை பெற்று புகழின் உச்சியில் இருக்கிற சூழ்நிலையில் சாதாரண ஒரு சின்ன அற்ப காரியம் நம்மளை வீழ்த்திடும். நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த விஷயத்திலையா தோத்து போனேன், இந்த விஷயத்திலையா நான் விழுந்து போனேன், இந்த விஷயமா என் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டேன். எல்லாம் சூப்பராக மார்க் எடுத்து வந்திருப்பாங்க, சாதாரண ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அதில் என்ன ஆயிடுவாங்க, மேக்ஸில் 100, சயின்ஸில் 100, எல்லாத்துலேயும் 100, கடைசியில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ என்ன பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன். படிக்க முடியாததெல்லாம் படித்து பாஸ் ஆகிட்டு சாதாரண விஷயம். அப்போ அவங்க மனநலம் எப்படி இருக்கும்? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதித்த உங்கள் வாழ்க்கையில்
சொற்ப அற்பமான ஒரு ஆய்பட்டணத்தில் யோசுவா விழுந்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் இன்னைக்கு உன்னை வீழ்த்தி இருக்கலாம். அதனால நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? போய் துக்கத்தோடு அழுதுட்டு இருக்க. என்ன பண்ணுறது ஆண்டவரே? தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொன்னார், நீ விழுந்து போனதை நினைக்காத, திரும்ப நான் உன்னை நிற்க வைக்க என்னால் முடியும். சின்ன விஷயத்தில் தோத்து போன, பெரிய விஷயத்தில் வெற்றி கொடுத்தேன்னா உனக்கு இந்த சின்ன விஷயத்தில் நான் உனக்கு வெற்றி கொடுக்க மாட்டேன்னா? தோத்தது உண்மைதான். இன்னைக்கு காலை வேலையில் அதனால இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? திரும்ப ஒரு பயம், திரும்ப நம்ம தோத்துருவோமோ, திரும்ப தோத்துருவோமோ. சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு என்ன வருது? பயம் வருது. அதனால் இன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி உன்னுடைய திறமையும் உன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு நீ எங்கே போய் உட்காந்துருக்கிற? இனி என்னால் செய்ய முடியாது, இனி என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைய, நீ பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள், இன்னும் பெற அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆயுப்பட்டனம் உன்னை படுக்க வச்சிருச்சு. சின்ன ஆயுப்பட்டனம் படுக்க வச்சிருச்சு. கொஞ்சம் திரும்பிப்பார். ஆண்டவர் முந்தின நாட்களில் கொடுத்த வெற்றியை நினை, இந்த தோல்வியை நினைச்சு ஏன் படுத்திருக்கிற? இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறத பார்க்கிறேன். பெரிய பெரிய காரியங்களை சாதித்த ஆட்கள் எல்லாம், பெரிய பெரிய வேலைகளை செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சின்ன ஒரு தோல்வி வந்த உடனே அடுத்து அவங்களால எழுந்திருக்க முடியாதபடி பயத்தோட, ஐயோ திரும்ப தோத்துருவோமோ, திரும்ப அவமானப்படுவோமோ, திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்கள் வருமோ அப்படின்னு சொல்லி எதையும் எதிர்கொள்ள முடியாதபடி படுத்து புலம்பிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு இருக்கிற சின்னதோ பெருசோ நீ எழுந்து கால் ஊன்றி நில். கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். சின்னதாக இருந்தாலும் அவர் தான் வெற்றி கொடுக்கணும், பெருசாக இருந்தாலும் அவர் தான் வெற்றி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் நம்முடையதல்ல, ஆயத்தம் தான் நம்முடையதை தவிர வெற்றி தேவனுடையது. அதனால எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆயத்தத்தை நாம் செய்வோம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ வெற்றியை நம் தேவன் கொடுக்க உண்மையில தேவனா இந்த காலை வேளையில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு யாரும் கடந்து வந்திருக்கலாம். இவ்வளோ பாஸ்டர், நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, இவ்வளோ டாப்பில் இருந்தேன், ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் என்ன பண்ணிட்டேன், விழுந்துட்டேனே, என்னால் முடியல. பெருசை ஜெயிச்சு உங்களுக்கு என்ன இதுனா அற்ப காரியம். கர்த்தருடைய பலத்தில் எழுந்து நில்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை திடப்படுத்துங்க. திரும்ப வெற்றியை கொடுக்க அவர் இந்த காலை வேளையில் உங்களுக்காய் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். பயப்படாத, பயப்படாத. இந்த வனாந்திரத்தில் வந்திருக்கிற உனக்கு காலை வேளையில் உனக்கு ஆண்டவர் ஆறுதலாய் சொல்கிறார், திரும்ப நீ வெற்றியை பார்ப்ப. சொல்லுமே, திரும்ப நான் வெற்றியை பார்ப்பேன், திரும்ப புகழின் உச்சிக்குள்ள நான் வருவேன், திரும்ப ஆண்டவர் என் ஸ்தானத்தில் என்னை நிறுத்துவார். எப்ப நிறுத்துவாரு? முந்தின தோல்வியில நினைச்சினா அதுலயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா முடியாது. திரும்ப வெற்றி கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய நன்மை செய்கிறவர் என்பதை நினைச்சிட்டினா, கர்த்தர் திரும்ப என்னை தூக்குவார் நினைச்சினா, வெற்றி கர்த்தர் தான் தர முடியும் நினைச்சினா, திரும்ப எழுந்து நின்று உன்னால வெற்றிகளை பார்க்க முடியும். அதனால் அந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை திரும்ப நிற்க வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் அப்படி என்னன்னா, நீங்கள் யாத்ராமத்தில் வாசிக்கும் பொழுது 7வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் ஜனங்களை அழைக்கும்படியாக வர்றாங்க, மோசே ஆரோனும் வர்றாங்க. அப்போது ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறார். இப்போது இவங்க செய்ய ஆரம்பித்த உடனே அங்கே என்ன வருது? 7:11 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்களா? தங்கள் மந்திர
வார்த்தையினால் அப்படி செய்தார்கள். நமக்கு இன்னைக்கு நம்ம கண்டினியூஸாக சில விஷயங்கள் இது ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்க செய்கிறத யாரும் திரும்ப செய்கிறான்? எகிப்தின் மந்திரவாதி. நமக்கே ஒரு டவுட் வருது, நம்ம ஆண்டவர் பெருசா அவங்க பெருசா? அவங்களுக்கும் அது நடக்குதுல்ல, அவங்களுக்கும் அது செய்யப்படுதில்ல. அப்போது இது ஒன்று நடந்தால் பரவாயில்ல, திரும்ப திரும்ப நடந்ததுனால இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளை சோர்வுக்குள்ளாக ஆக்குறது என்னன்னா, ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்மளால் உணர முடியல. அவங்க ஜெபம் பண்ணாலும் சரியாகுது, நான் ஜெபம் பண்ணாலும் சரியாகுது, அவங்க கோயிலில் வேணாலும் சரியாகுது. அப்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்டினியூஸாக சில விஷயங்களை கம்பேரிசன் பார்த்துக்கிட்டே வரும். தொடர்ந்து அதை பார்க்குறதுனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்று தான் போயிடுவாங்க. என்னன்னு போயிடுவாங்க? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாத்ராமத்தில் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்ததும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். தேவனுடைய விரல்னு சொன்னாங்க. அது முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. ஏன் அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் விஷயம் போய் நடக்கும் பொழுதே மோசே அவன் செஞ்சுட்டான், அவன் கோல் போட்டு அதுவும் பாம்பாச்சுன்னு அவன் சோர்ந்து போயிருந்தா அடுத்த நாளைக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆண்டவரை போங்கப்பா நீங்கள் சொன்னீங்கன்னு போனேன், நான் கோலை போட்டேன், அவனும் கோலை போட்டான், எந்தும் பாம்பாச்சு அவனும் பாம்பாச்சு, இதில் என்ன ஆண்டவரை வித்தியாசம் அப்படின்னு அவன் சோர்ந்து போயிருந்தா கண்டிப்பாக தேவனுடைய விரல் எது என்பதை அந்த தேசம் பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம பொறுமையோடு கூட தொடர்ந்து செயலாற்ற ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், 1 2 3 4ன்னு வரும்பொழுதே நமக்கு என்ன வந்துடுது, செய்கிறதே இல்லை. உதாரணமாக ஊழியம் செய்கிறேன்னு வைங்களேன், ஒரு கேர்சல் நடத்துகிறோம். கேர்சல் நடத்தி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நடத்துகிறோம், ஆளே வரலை. என்ன சொல்கிறோம், ஆளே வரலை. எத்தனை நாள் பார்க்குறது? அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த கேர்சலை இனி என்ன பண்ண வேண்டாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. எது வரைக்கும்? அது தேவனுடைய விரல் என்பதை ஜனங்கள் காணும் மட்டும் நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்னன்னா, எதுவும் வரல, அப்புறம் அந்த வீட்டில் நடத்தினாலும் வரல, எந்த வீட்டில் ஆள் வராங்க, நீ செய்வதற்காய் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருப்பதற்காய் தொடர்ந்து தேவனுடைய வாயாக இருந்து தேவனுடைய கரமாக இருந்து செயல்பட தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே தவிர, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று காரியத்தை கொடுக்குறாருன்னா தொடர்ந்து அதில் செயலாற்றி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? கர்த்தருடைய கரம் இது என்பதை நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் கேர்சல் நடத்தணும்? தொடர்ந்து ஆள் வருகிற வரைக்கும், அதில் வளர்ச்சி வருகிற வரைக்கும் அதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வரலை, உடனே என்ன பண்ணிடுறோம். இன்னைக்கு ஒருவேளை எந்தெந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி இது வரலைன்னு நினச்சி விட்டுட்டீங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அது வருகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, கர்த்தர் தம் மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். எது வரைக்கும் செய்யணும்? எதுவும் வராது என்பது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒருவேளை மோசே ஆரோன் சோர்ந்து போய் ஐயோ அவங்களே செய்கிறாங்க எனக்கு வேண்டாம்ப்பான்னு விட்டுட்டு வந்திருந்தா கர்த்தருடைய கரம் எது என்பதை அந்த தேசத்திற்கு அவர்களால் வெளிப்படுத்தி இருக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஹிட்லேயே என்ன ஆகிடும் நினைக்கிறோம், போட்ட பால்லே 6 அடிக்கணும்னு நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைய, ஆனால் அவனை தோல்விக்குள்ள ஆண்டவர் விடலை. அவங்க அது ஈக்குவலாக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பார்த்துருக்குற ஆட்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் பார்த்த ஆட்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்னிங்ஸை முடிக்கல, பெரிய ஸ்கோர் பண்ணலை. ஆனால் அதுக்கு பிறகு அவரோட லைஃப்பில் நான் அந்த மேட்ச் பார்த்துருக்கேன். கண்களால் நம்ப முடியாத அளவுக்குலாம் பால் பறந்துச்சு. யோசிச்சு பாருங்க, தோற்று போன உடனே அவர் வெளில இல்லை, நான் ஃபெடப் ஆகி வெளில போயிருந்தா இனி இது வேண்டான்னு போயிடும்.
தேவனுடைய பிள்ளைய தொடர்ந்து தேவனுடைய வல்லமை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்கள் முந்தினது நினைக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் தொடர்ந்து செயலாற்றுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் தம் மகிமையை அவருடைய கரத்தை அந்த காரியத்தில் வெளிப்படுத்துவார். முந்தினது நினைக்காத. அவங்க செஞ்சது நடந்துச்சு ஆண்டவரே, அவங்கள மந்திரவாதிகளும் அதை செஞ்சாங்களே, அவனை செய்யிட்டு நீயே செய். நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க. என் மகிமையை நான் எப்போ வெளிப்படுத்த நினைக்கிறேனோ, எப்போ என் நாமத்தை நான் உயர்த்த நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் நான் உயர்த்துவேன். நீ அது வரைக்கும் உன் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நான் ஒரு நாள் வச்சுருக்கிறேன், அன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நான் உன்னை அவன் போக விட மாட்டான். திரும்பவும் நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன், திரும்ப கடினப்படுத்துவேன். அவனை சொல்லியே அனுப்புகிறார். இவர் வேலை என்ன, போகணும், ஆண்டவர் சொல்கிறத செய்யணும், தொடர்ந்து செய்யணும். கர்த்தர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். அந்த நாளில் ஒன்றும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேரலாக பெரிய முன்னேற்றம் இல்லை, தோல்வியை காட்டில பெரிய முன்னேற்றம் இல்லை. எல்லாம் ஒன்று போல தானே நடக்குது. நான் நல்ல வேலை பார்க்குறேன், இன்னும் அவருக்கு எங்களுக்கு ஒன்றா தானே வச்சுருக்காங்க. நான் உண்மையாக உழைக்கிறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறேன், உண்மையான வேலையில் இருக்கிறேன், உண்மையாக. ஆனால் எனக்கும் அவருக்கு ஒன்று தானே நடக்குது. ஆண்டவர் பிள்ளை நான் ஜெபிக்கிறேன், எனக்கும் அவருக்கு ஒன்றா தானே நடக்குது. நடக்கட்டும், நீ தொடர்ந்து செய். அவர் உனக்கு சொல்லுகிற நாளாலும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார், அதை அநேகர் பார்ப்பார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவனுக்கு அதான் நடக்குது, நமக்கு அதான் நடக்குது. உடனே நம்ம யார் பக்கம் சாஞ்சிடுறோம், அவன் என்ன பண்ணுறானோ அதன் பக்கம் சாயிரும். அவன் ஏமாத்துறவனா இருந்தால் நம்ம அப்போ தான் நம்மளும் முன்னுக்கு வர முடியுமா. தேவனுடைய பிள்ளைய ஒரு சில காலங்கள் அப்படி இருந்தாலும் கர்த்தர் தம் பிள்ளை கூட இருக்கிறத ஒரு நாள் அவர் நிரூபிப்பார். நீங்கள் ஒரு நாளும் உலகத்தின் பக்கம் சாய கூடாது. ஒன்றும் இல்லையா பாஸ்டர், மாறி நடக்கலையே, எல்லாம் ஒன்று போல தானே நடக்குது. எல்லாம் ஒன்று போல இல்லை, குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒன்று போல தோணும். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதை அநேகர் பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா அதை வைக்கிறாரு, அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் கர்த்தர் நிரூபிக்கக்கூடிய காலங்கள் வரும். அந்த நாட்களில் அவைகள் ஒன்று இல்லாதபடி அவர்கள் வாயிலாலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு அதை வைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு எனக்கு ஒன்றா தான் நடக்குது இல்லைங்க. நீங்கள் விசேஷமானவங்க, உனக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் கம்பேரிசனை வச்சு எங்களோட கம்பேர் பண்ணி ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளை கம்பேர் பண்ணி எல்லாம் ஒன்று போல அவங்க பக்கம் அந்த பக்கம் சாயாதபடி கர்த்தர் பக்கம் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் எத்தனை வாதையாக அந்த 10 முறை போனாலும் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் விடுதலை ஆக்குற வரைக்கும் போய்கிட்டே இருப்பேன். ஆண்டோடைய நாம மகிமைப்படுகிற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கர்த்தர் அதை மகிமைப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒன்று போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிடக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண. முந்தினதை நினைக்காதீங்க, எல்லாம் ஒன்று போல் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒன்று போல் இல்லை. காலங்கள் வரும்பொழுது அது உங்களுக்கு வெளிப்படும். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் வாசிக்கும்போது முடிச்சிருவோம். எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19:1. எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். போருங்க போதும். இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் வருது. எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய ஊழியனாக இருந்தார். அந்த ஏசபேல் ஒரு சேலஞ்சு விட்டோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம். ஏதாவது பண்ணிடுவாளோ,
உடனே ஒரு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மூணாவது, தன் பிராணன் காக்க, அவன் எழுந்து தன் பிராணன் காக்க என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் பிரயாண தூரம் போய் கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் சாக வேண்டும். வாழ்க்கையில் அந்த எதிர்ப்பும் போராட்டமும் அவர் எந்த மனநிலையில் கொண்டு போயிடுச்சு, இனி வேண்டாம் ஆண்டவரே, இனி நான் சாகிறது எனக்கு நல்லது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் நல்லவன் இல்லை, நீ நல்லவன் என்பதனால ஆண்டவர் உன்னை வாழ வைக்கல, அவர் உன் மீது வைத்த கிருபை தான் உன்னை வாழ வச்சிருக்கே தவிர நாம நல்லவங்க எல்லாம் அநியாயக்காரங்களும் ஆண்டவர் நம்ம ஜீவனை வைக்கல. உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்க, எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், நான் நல்லவன் என்பதனாலே ஆண்டவர் என்னை நிற்க வைக்கல, அவருடைய அநாதி சிநேகம் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்ல, ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துருங்க, என்னால் இனி என்னால் பண்ண முடியாது, போராட முடியாது, இனி என்னால் இந்த சூழ்நிலையில் எதிர்த்து என்னால் வெற்றி பெற முடியாது, எனக்கு இது போதும், இதோட போதும், இனியோட சர்ச்சுக்கு வர்றது போதும், இனியோட ஊழியத்துக்கு வர்றது போதும், இதோடு போதும், இன்னைக்கு இந்த வாழ்க்கை போதும். தேவனுடைய பிள்ளை அநேக நேரங்களில் அநேக போராட்டம், வேதனை, சூழ்நிலைகள் என்ன பண்ணுது தெரியுமா, இனி என்னால் முடியாதுன்ற அளவுக்கு மனதை கொண்டு வந்து எனக்கு போதும், நான் சாகிறது நல்லது என்று சொல்லி அதுக்கு ஒரு ரீசன், நான் நல்லவன் இல்லை, நான் யார் இல்லை, கர்த்தனுக்கு சொல், நீ நல்லவன் என்பதினால் அல்ல, நான் உன் மீது வைத்த கிருபை இன்றைக்கு உன்னை வைத்திருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் என்னைக்கும் நம்மளை அடிச்சிருக்கணும்ல. தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் இல்லை. 2 வார்த்தை அழகாக ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையை சொல்லி டைம் மேட்ச் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 7 வசனத்தை வாசிங்களேன். திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பண்ண வேண்டிய பிரயாணம், நீ இன்னைக்கு சாகும்படி அழைக்கப்படல, நான் உன்னை உயிரோடு எடுத்துக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இவன் சாக நினைச்ச, ஆண்டவர் சாகிறதுக்கு அவனை ஜீவன் வைக்கல, உயிரோடு எடுக்கும்படியாய் ஆண்டவனை வச்சிருந்தா. தேவனுடைய பிள்ளைய, உன்னை குறித்து நீ நினைக்கிற இனி வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிற, ஆண்டவர் உன் மூலமாய் மகிமைப்பட போகிறார். சில நேரங்களில் வேதனை உச்சியில் போராட்டம், ஆண்டவரே என்னால் அநேக காரியங்கள் நெருக்கிற பொழுது வாயிலிருந்து என்ன வார்த்தை தெரியுமா வருது, ஆண்டவரே போதும், நான் சாகிறது நல்லது. நம்ம அப்படிதான் பேசுவோம், நான் அப்படிதான் பேசுவேன், ஆண்டவரே பயங்கர ப்ரெஷர், போராட்டங்கள் வரும், ஏன் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கீங்க, இதுக்கு நிம்மதியாக செத்து போனாலும் உங்கள் ராஜ்யத்தில் நிம்மதியாக இருக்கல, ஏன் இந்த வாழ்க்கை. நீ காலையில் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களோட பேசுகிறாரு இல்லை, என்னோட ஆண்டவர் பேசினார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இல்லை ஆண்டவரே, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லையே, நான் அதுக்கு குவாலிட்டியாக இல்லையே. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக நான் உன்னை வைக்கலப்பா, நான் உன் மீது வைத்த இரக்கம் உன்னை நான் இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன். நீ தகுதி என்பதனால இல்லை, நீ உண்மையுள்ள என்பதனால யோசிக்கல, நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நேசிக்கிறேன். அந்த அநாதி ஸ்நேகம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இங்கே நிற்க வச்சிருக்கு. நீ சாக நினைச்சாலும் முடியாது, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, கர்த்தருடைய அநாதி திட்டம் உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறது. போராட்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், நம்மை நெருக்கி இனி என்னால் நிற்க முடியாத அளவுக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நெருப்பு மேலே நிற்கிறது போல நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் சில பிரச்சனைகள், போராட்டம் வந்து, ஆண்டவரே இவ்வளோ நெருக்கங்கள் இருக்கிற, இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கு, என்னால் முடியல, நீ நின்று கொண்டு இருப்பாயின்னு சொன்னால், ஆண்டவர் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. நீ இன்னும் செய்யணும், சிலர் அபிஷேகம் பண்ணணும், நீ செய்ய வேண்டியது இருக்கிறது.
அதில் சோர்ந்து போகாதீங்க. புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் நீ நடந்து வர்றதை அவர் அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டமும் நோக்கம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ராஜா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஓ ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். ஓ நீ வனாந்திரத்தின் சூழ்நிலையில் இன்னைக்கு எலியாவை போல இருக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எலியாவை போல நடந்து வரலாம். ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இனி என்னால் போராடக்கூடிய பலன் இல்லை ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஒன்றில்லாமல் நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கதறி அழலாம். போதும்னு சொல்ற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என்னுடைய பிள்ளைய, உன் குடும்ப சூழ்நிலைகள், உன் குடும்பத்தின் போராட்டங்கள், இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போய் நிற்கிறதை கர்த்தர் அறிவார். உன் தெரிந்தெடுப்பை குறித்தோ உன் தோல்விகளை குறித்தோ பெரிய காரியங்களை வெற்றி பெற்று சின்ன காரியத்தில் தோற்று போய் நிற்கிறதையும் எல்லாம் பார்த்தும் இருதயம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறது. வனாந்திரத்தில் ஆகாரை போல இன்றைக்கு நீ அலைந்து திரிகிறவரை போல இருக்கலாம். நீ வனாந்திரத்தில் நடந்து வருகிறதை ஆண்டவர் அறிவார். இந்த வனாந்திரம் முடிய போகுது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் உனக்கு நெருங்கி இருக்கிறது. இன்னைக்கு உன் அழுகுரலை கேட்கிற தேவன் இன்னைக்கு உன் கூட இருக்கிறான். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. சொல்லுமா, வனாந்திரம் என் வாழ்வானதே,